நாளை தினம் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 3 மங்கள பொருட்கள் கண்டிப்பாக பெண்கள் வாங்க வேண்டும். நாளை தினம் அம்பாளுக்காக வாங்க வேண்டிய அந்த 3 பொருட்கள் காதோலை, கருகமணி, கண்ணாடி வளையல், மருதாணி. நாளைக்கு அம்பாளுக்கு வளைகாப்பு என்பதால் நிச்சயம் வளையல் வாங்கணும். வளைகாப்பு, திருமணம் போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய பொருள் மருதாணி. அம்பாளுக்கு நாளை தினம் இந்த மருதாணியை வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மருதாணியை எடுத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் கையில் இட்டு கொள்ளலாம். மருதாணி இலையாக வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி, மருதாணியை அரைத்து விழுதாக வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். காதோலை, கருகுமணி இது மங்கள பொருட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். தங்கம், வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம். சரி, இதை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்கணும்? காதோலை, கருகுமணிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதற்கு பின்னால் இருக்க ரகசியம்தான் என்ன நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாதுங்க. தாலிக்கு பதில் இந்த பண ஓலையால் செய்யப்பட்ட தாலியைத்தான் பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்தாங்க. காய்ந்த பண ஓலையில் இன்னாருடைய மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைத்ததாக எழுதி அதை சுருட்டி கயிறில் கோர்த்து கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். பண ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை. தாள ஓலையில் செய்ததால் தான் அதை தாலி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள்தான் பண ஓலை. இந்த பண ஓலையோடு சேர்த்து கருகுமணியையும் தாலியோடு சேர்த்து இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அடுத்தபடியாக இந்த பண ஓலையில் செய்யப்பட்ட கம்பளைத்தான் காதில் அணிந்து வந்தார்கள். காது குத்திய பிறகு அந்த ஓட்டையில் பண ஓலையை சுருட்டி சொருகி வைத்துக் கொள்வார்கள். காது ஓட்டை பெருசாக அந்த பண ஓலையை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டிக்கொள்வார்கள். இதுதான் அந்த காலத்து கம்பல். தாள ஓலையில் செய்த காது ஓலை என்று ஆனது. ஓலையில் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினர்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பொருட்களை எல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தலைமுறையினருக்கு இந்த காதோலை, கருகமணி என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை பின்பற்றுறாங்க. நாட்டு மருந்து கடைகளில், பூஜை பொருட்கள் விற்கிற கடைகளில் இந்த பொருள் கிடைக்குதுங்க. ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே காதோலை, கருகமணிக்கு பதிலாக கருப்பு வளையல், மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு, சின்ன கண்ணாடி இவைகளை விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு வச்சு பூஜை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் அப்படின்றது முன்னோர்களோட நம்பிக்கையாக இருந்து வந்தது. அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கும் படைத்து வழிபாடு செஞ்சாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தான் இறைவனின் அம்சத்தை பார்த்தார்கள். அதனால்தான் அவர்கள் வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கூடுதல் சிறப்பு தகவலாக இன்னொன்று சொல்கிறாங்க. ஆடிப்பூர நாள் அன்னைக்கு இந்த பொருட்களோடு சேர்த்து இப்போ சொல்ல போகிற இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் அவை அனைத்துமே சரியாகி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த பொருட்களையும் இப்போ நம்ம என்னென்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அம்மனுக்கு நாளை தினம் கண்மலர் வாங்கி தரலாங்க. வசதியானவங்களாக இருந்தால் வெள்ளியில் கூட கண்மலர் வாங்கி தரலாம். வசதி இல்லாதவங்களாக இருக்கிற பட்சத்தில் கோவிலின் வாசலில் இருக்கக்கூடிய கண்மலரை கூட வாங்கி அம்மனுக்கு தரலாம். மேலும் நாளை தினம் அம்மனுக்கு வளைகாப்பு நடக்கும் அப்படின்றதுனால கண்ணாடி வளையல்களை வாங்கி தரணும். இதோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கழுத்தில் அணியக்கூடிய பாசி மணிகளையும் வாங்கி அம்மனுக்கு கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு தாகத்துக்கு நீங்கள் குடி தண்ணியும் கொடுக்கலாங்க. அம்மனுக்கு நலங்கு வைக்கிறாங்க இல்லையா, அந்த நலங்கு வைக்கிறதுக்கு உண்டான சந்தனம், குங்குமம், பன்னீர் மற்றும் கற்கண்டு இதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி தர்றதுன்றது மிகவும் சிறப்பானதும் கூடங்க. இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலனா கூட உங்களால் எது வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் கூட நீங்கள் வாங்கி கொடுத்து அம்மனோட பரிபூர்ணமான ஆசையை பெற்று நீங்கள் நினச்சதை நிறைவேற அம்மாவோட அருள் ஆசை கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி செய்யுங்க, நல்லதே நடக்கும் சொல்லி இந்த பதிவு இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு உபயோகமான ஒரு பதிவாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.